ஹலோ ஆல் வெல்கம் டு பிரசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் எப்படி ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகிறோன்னு கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோ. ஸோ ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆரி ஒர்க் பிகினர்ஸ் ஓரளவுக்கு எனக்கு ஒர்க்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க, ட்ரேசிங் தான் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஹெவி ப்ரைடல் டிசைன் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வரும் அப்படின்னா பாருங்கள், ஃபோனில் அந்த டிசைன் இருக்குது, அந்த டிசைன் தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இதோட சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சாரீ. ஸோ அந்த பிங்க் இருக்கிற இடத்துல நம்ம க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பொட்டிக்லேருந்து வந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறனால வெறும் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துருவோம், அவங்க ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொட்டிக்ஸ் டெய்லர் ஷாப்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் நாங்கள் ஓன் எம்ப்ராய்டரி மேனுஃபேக்சரர். ஸோ அதனால் நிறைய பொட்டிக்ஸ்க்கு டெய்லர் ஷாப்ஸ்க்கெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் வந்தீங்கன்னா கூட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு சிங்கிள் ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கோம். ரெடிமேடாக அவைலபிளாக இப்போதைக்கு ஸ்டாக் எதுவும் இல்லை, பிகாஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டாக கேட்குறீங்களோ உங்களோட ஃபேப்ரிக் ப்ளவுஸோட ஃபேப்ரிக் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ப்ளெயினாக வந்து சில்க் காட்டன் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்டே ஃபேப்ரிக்கும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஷாப்க்கு விசிட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பெங்களூரில் இருக்க எங்களோட ஷாப். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண தெரிஞ்சவங்க அப்படியே ஃபோனில் என்ன ஃபோட்டோ கஸ்டமர் கேட்குறாங்களோ உங்களுக்கு வேணுமோ பார்த்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினலான ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் பேப்பர். கார்பன் பேப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் பேப்பர். ஸோ ஒரு ஹாஃப் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இன்னொரு ஹாஃபோட மிரர் இமேஜ் வந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ரப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ஹாஃபோட டிசைன் அப்படியே கிடச்சிரும். ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம கையால் ட்ரா பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரியான சைஸு ஷேப்பெல்லாம் வராது. ஸோ ஒரு சைட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் போதும், இன்னொரு ஹாஃப் வந்து ஈஸியாக நம்ம மிரர் இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து டிசைன் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஹோல்ஸ் போடணும். ஸோ நான் வந்து ஒரு நீடில் வச்சு அதில் குட்டியாக வந்து நெருக்கமாக நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா கெரசின் அண்ட் ட்ரேசிங் மிக்சர் பவுடரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து இந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே அப்படியே சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ரப் பண்ணிகிட்டே வரும்போது அந்த டிசைன் வந்து அப்படியே ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் எத்தனை வாட்டினாலும் இந்த பேப்பர் ரீயூஸ் பண்ணலாம். கார்பன் பேப்பர்னால் கூட நீங்கள் அகைன் உட்காந்து வரையணும். பட் இது வந்து ரீயூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக்கில் நல்லா அழகாக டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் காயணும், பிகாஸ் அந்த கெரசின் மிக்சர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் அதுவுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஒன்ஸ் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து டிசைன் தெரியும். நம்ம வந்து ரப் பண்ணி முடித்தோடனே நல்லா ப்ரைட்டாக தெரியாது. கொஞ்ச நேரம் அது காய விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் காய விட்டிங்கன்னா நல்லா அந்த டிசைன் நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கெரசின் ட்ரேசிங் பண்ணும்போது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து அழியாது. ஸோ அதுதான் ப்ளஸும் கூட மைனஸும் கூட. இன்கேஸ் நீங்கள் தப்பாக ட்ரேஸ் பண்ணிட்டீங்க, அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழிக்க முடியாது. அதனால் பார்த்து கவனமாக வந்து ட்ரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 2 பீகாக் வருது. அதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக கொடி டிசைன், ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி முடித்தோடனே கம்ப்ளீட்டாக எல்லா டிசைனுக்கும், தட் இஸ் எல்லா லைனுக்குமே செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டு முடிச்சிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஃபில் பண்ணும்போது டிசைன் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு லோடிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவுட்லைன் போடணுமா இல்லை அவுட்லைன்லாம் போட்டு உள்ளே போடணுமான்னு. பட் எப்போவுமே ட்ரேசிங் முடித்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாமே அவுட்லைன் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ பீகாக் டிசைன் தான் இதில் ரொம்ப ஹைலைட் இல்லையா. கரெக்டாக ஸ்லீவ் சென்டரில் 2 பீகாக்கு 2 ஸ்லீவ்லும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பீகாக் ஃபஸ்ட்டு நம்ம எம்போஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து த்ரெட் லோடிங் ஒர்க் பண்ணுறோம், நல்லா எம்போஸ்டாக வேணும் அப்படிங்கிறதுனால பேஸ் லைன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாடிக்கும் சரி அந்த ஃபெதர்ஸ்க்குமே சரி எல்லாமே ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கேப் கொடுத்து அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் கேப் கொடுத்து நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணோம். ஏன்னா ரொம்ப எட்ஜில் நம்ம ஜர்தோசி கொடுத்தோன்னா எட்ஜில் வந்து எம்போஸ்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ சென்டரில் எம்போஸ் பண்ணால் தான் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் கொடுத்து சென்டரில் வர மாதிரி நீங்கள் வந்து பேஸ் லைன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ வந்து க்ரீன் கலர். ஸோ அதனால தான் நான் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அழகாக வந்து லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு இருக்கும், பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நீட் ஃபினிஷிங்கில் நீங்கள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின். அண்ட் மெயினாக வந்து எந்த லோடிங் ஒர்க் நீங்கள் பீட்ஸில் பண்ணாலும் சரி, த்ரெட்டில் பண்ணாலும் சரி, ஜர்தோசியில் பண்ணாலும் சரி, எனி லோடிங் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த பாடியிலையுமே பாருங்கள், நான் ஸ்லாண்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங் டைரக்ஷன்லேயே அந்த டிசைன் எப்படி போதோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாண்டிங்லேயே கொண்டு போய் முடிக்கணும்.
ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண அழகாக வந்துடும். ஸ்லாண்டிங்காக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கோட அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சைடு லீஃபுக்கு இந்த சைடு பீகாக்கோட பாடிக்கு, அப்புறம் இந்த லீஃப்லேயுமே ஃபெதர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லீஃப் ஷேப் மாதிரி தான் இருக்குது. ஃபெதர்லேயுமே ஒரு ஹாஃப் த்ரெட் லோடிங்கும் இன்னொரு ஹாஃப் ஜர்தோசி லோடிங்கும் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா டிசைன்ஸும் நம்ம சூப்பராக ஃபில் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்க எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் தான். எம்போஸ் லோடிங் ஆகட்டும், ஜர்தோசி லோடிங்கு எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஜஸ்ட்டு ஸ்டிச்சஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம வந்து ஒரு ஸ்டிச்சுமே எப்படி டிசைனில் நீங்கள் வந்து கொண்டு வரலாம், டிசைனில் போடும்போது என்னென்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டிசைனிங் டெக்னிக்ஸோட ஒரு ட்ரேசிங் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணணும், உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து மார்க் பண்ணி எப்படி அதுக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரேசிங் பண்ணணும், உங்களுக்கு ட்ராயிங்கே சுத்தமாக வராது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு டெய்லரிங்கே சுத்தமாக தெரியாதுனாலும் எப்படி ப்ரொஃபஷனல் மெத்தடில் நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒரு டிசைனை ஃபினிஷ் பண்ணணும், இந்த ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, டிசைன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் என்னோடதில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி டிசைன்ஸில் அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்டிச் இந்த மாதிரி டிசைன்ஸில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மூலிமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான். ஸோ அதுவுமே நம்மளோட கோர்ஸில் இன்க்ளூட் ஆகும் வித் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டோட. ஸ்டார்டிங்கே நீங்கள் கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சைட் பை சைட் சொல்லிக் கொடுப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட ஆன்லைன் பொட்டிக் எல்லாமே செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி டிசைனிங்ஸ் எல்லாம் நம்ம போடணும், இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், பொட்டிக் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸு, ஸ்ட்ராட்டஜிஸு, மெயினாக ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கு, கஸ்டமர் ஹேண்ட்லிங்கு. அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்கக்கிட்ட எந்த பிக்சர்ஸுமே இருக்காது. ஸோ அவங்களால கேட்லாகே ரெடி பண்ண முடியாது. அதுவுமே எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கேட்லாக் வந்து ரெடி பண்ணணும், எப்படி கஸ்டமர்ஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணணும், அவங்களுக்கு கேட்குற மாதிரி டிசைன்ஸ் எப்படி சஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் ஹேண்ட்லிங்கு, ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கு, கேட்லாக் மேக்கிங்கு, ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், ஒரு வீடியோ ஷூட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டோட இந்த கோர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிறதுனால ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ண உடனே உங்களோட பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z கம்ப்ளீட் கோர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்வர் ஜரி யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் நோட்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜர்தோசி ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் ஜர்தோசி உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வரும். லைட்டாக அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு ஜர்தோசி வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுத்து கட் பண்ணிங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு 2 to 3 வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறனால அதுவும் இல்லாமல் நிறைய ஜர்தோசி தேவைப்படுங்கிறதுனால நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருக்கோம். யூஸ்வலி நாங்களும் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் எடுக்க மாட்டோம், ஒரு 3 to 4 எடுப்போம். பட் இதில் நிறையா தேவைப்படுது அப்படிங்கிறனால சரி ஒட்டுக்காக கட் பண்ணிடலாமேன்னு ஒட்டுக்காக வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஜர்தோசியை கட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜர்தோசியை அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் சைஸில் கட் ஆகிடும். ஒரு ஜர்தோசி வந்து ஈக்குவல் சைஸாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் அந்த மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து அதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணும் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கோர்ஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பீட் பற்றின டீட்டெயில்ஸு, என்ன குவாலிட்டி வாங்கலாம், எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், ஜர்தோசி பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜர்தோசி பற்றி சொல்வேன். அகைன் சம்கியை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது சம்கியை பற்றி, நெட் எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுக்கான மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். அண்ட் அதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணும், அப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் வச்சு எப்படி டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். நிறைய டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனிங் வீடியோஸ் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸுமே இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மண்டே அண்ட் வெனஸ்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இல்லை வீக்கெண்ட் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் சாட்டர்டே சண்டே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அவைலபிள் சாட்டர்டே அண்ட் சண்டே. இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 2 days தான் கிளாஸாக, அதுக்குள்ளே நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க நிறையா பேர். எஸ், 2 daysல நீங்கள் வந்து எவ்ரி வீக் 2 days நீங்கள் கற்றுக்கிட்டாவே 3 monthsல ப்ரொஃபஷ்னலாக A to Z, அதுக்கப்புறம் ட்ரேசிங் டெக்னிக்கு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் சிலபஸையும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏன் வந்து 3 monthsல முடிச்சிடலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 98%
3 மந்த்ஸில் முடிச்சிடுவாங்க. ஏதோ 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்க இல்லை நிறைய லீவ் போட்டிருக்காங்க பிட்வீன்னா அவங்க தான் கொஞ்சம் லேட்டாக முடிப்பாங்க. மற்றபடி எல்லாருமே 3 மந்த்ஸில் முடிச்சிருவாங்க. பிகாஸ் எங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டெக்னிக்ஸ் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய வந்து ஆரி ஒர்க் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக கற்றுக்கோங்க, ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் ஒரு பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு இருக்கும். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, அதே மெத்தட் ஆஃப் டீச்சிங், சிலபஸ் எல்லாமே சேம் தான். அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3500 per month. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3500 per month. ஸோ 3 months கோர்ஸ் உங்களுக்கு இதில் ஃபினிஷ் ஆகும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். மெட்டீரியல் சார்ஜஸ் செப்பரேட்டாக வரும். மெட்டீரியல் கிட் உங்களுக்கு வேணும்னா அதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டில் வந்து உங்களுக்கு 3 monthsக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே அதிலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அலாங் வித் ஸ்டாண்டு, ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு A to Z அதிலே வந்துடும். ஸோ கிட் வேணும்னா தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த கொடி டிசைன்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வளைஞ்சி வரும். நல்ல ஒரு எம்போஸ்டு லுக் வந்து கொடுக்கும். ஸோ எல்லா கொடி டிசைன்ஸ்க்குமே சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜரியும் இருந்தது, சில்வர் ஜரியும் இருந்தது. அதனால தான் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களோட கலர் காம்பினேஷனுக்கு உங்கள் சாரிக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் யாராவது ப்ளவுசஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆக போது ப்ளவுசஸ்லாம் எங்கே ஆரி ஒர்க் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி டெய்லர் ஷாப்ஸ், பொட்டிக் வச்சுருக்கீங்க, ரெகுலராக ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு எம்ப்ராய்டரி மேனுஃபேக்சர் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தூரமாக இருக்கிறவங்க இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்க கொரியர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம். நாங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவோம். இல்லை டேரெக்டாக வர முடிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். பெங்களூரில் விஸ்வப்ரியா நகர், பேகூரில் நம்மளோட ஷாப் இருக்குது. ஃபுல் அட்ரெஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாஃப் ஜர்தோசி லோடிங் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஹாஃப் வந்து த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கேன். எல்லாமே எம்போஸ்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கேப் எல்லாத்துக்குமே ஜர்தோசி லோடிங், அப்புறம் பீட்ஸ் லோடிங் இதெல்லாம் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். பீகாக்கோட ஹெட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்க்கெல்லாம் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கேப்பில் பாருங்கள் 2 பீஸ் ஜர்தோசி வச்சு அகெயின் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கான மைன்யூட்டான ஒர்க். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணால் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கேட்லாக் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்லாக் வந்து பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வித் ப்ரைஸோடையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேட்டகரி வைஸாகவும் நீங்கள் செக் பண்ணலாம். எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் எல்லாமே அந்த கேட்லாக்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸ்டார்டிங் பீட்ஸ்லேருந்து, ஜர்தோசிலேருந்து, ஸ்டோன்லேருந்து, பேச்சஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வீடியோ கால் பண்ணியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் எங்கள் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸுமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நான் என்ன ப்ரைடல் ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணுறனோ அதே மெட்டீரியல்ஸ் தான் சேலுக்குமே இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போது பீகாக்கோட ஹெட் போர்ஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும், பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா யூ நெக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவுமே எம்போஸ் லோடிங் தான். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் பாருங்கள் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதுவுமே ஸ்லாண்டிங் மெத்தடில் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு திக்காக வந்து ஒரு ஜரி லோடிங் ஒர்க் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ட்ரேசிங் முடிச்சாச்சு. ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பூலியன் ரோசஸ் போட போகிறேன். ரோசஸ் நல்லா அழகாக எம்போஸ்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சேம் சாரீ கலர் இந்த க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பூலியன் ரோசஸ் போட்டுட்டு சைடில் இருக்க அந்த லீஃப்க்கு எல்லாமே கட்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங், ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் அப்படி போட்டு ஃபுல்லாக கிராண்டாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப டீட்டெயிலிங்கான இன்ட்ரிகேட்டான ஒர்க், கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு ஒர்க். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து டீட்டெயிலிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரோசஸ் 3 ரோசஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு லீஃப்க்கு எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் சில்வர் கோல்டு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். நல்லா ஸ்லீவ் வந்து கிராண்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து குட்டி குட்டியாக வந்து கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ், மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ பேக் நெக் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் 4 டேசல்ஸுமே அழகாக பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்குமே அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இது 2 ஸ்லீவ்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க். உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். ஸோ ஹோப் யூ லைக் இட். இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.